ஓரிருவர் பாசுரம் சேவிக்கும் போது பிழையோடு சொல்வார்களேயானால் அவர்களை திருத்தி சேவிக்கச் சொல். இவ்விஷயத்தில் அவர்களது ஈடுபாடுதான் மிகவும் முக்கியம். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. அடியேனின் பல உத்தரவுகளை நீ சிரம் மேற்கொண்டு செய்துதான் வருகிறாய். ஆனால் ஒரு காரியம் மட்டும் ஏனோ உன்னால் முனைப்பு காட்டப்படவில்லை. தாங்கள் இதுவரை கட்டளையிட்ட விஷயங்களை கவனத்தில் கொண்டு முடித்து வருகிறேன் சுவாமி. ஆனால் இப்போது தாங்கள் எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று புரியவில்லையே. சற்று யோசித்துப்பார். நம் மாரநேர் நம்பிக்கு சம்பிரதாய விஷயங்களை போதிக்கும்படி கூறியிருந்தேன். அடியேனும் இது பற்றி பேச வேண்டும் என்று பலமுறை நினைத்திருக்கிறேன். ஏதோ பல்வேறு சிந்தனைகள் உன்னிடம் கேட்க முடியாமல் போய்விட்டது. மன்னிக்க வேண்டும் சுவாமி. அடியேனும் தாங்கள் பணித்த ஸ்தோத்திர குறிப்புகள் சேகரிக்கும் பணியில் ஆழ்ந்துவிட்டேன். அதனால் இதில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதுதானே உண்மையான காரணம். பழைய விஷயங்கள் எதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளவில்லையே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. மாரநேர் நம்பி பற்றியும் பிறவிஞானத்தோடு உள்ளது பற்றியும் தாங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். மேலும் மாரநேர் நம்பிக்கு அடியேன்தான் சம்பிரதாய விஷயங்களை புரியும்படி உபதேசிக்க வேண்டும் என்று தாங்கள் விருப்பத்தை தெரிவித்திருந்தீர்கள். எனவே இம்முறை அப்பணியை செய்து முடித்து விடுகிறேன் சுவாமி. உன்னிடம் பிடித்த விஷயம் இதுதான். ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினாலும் அடியேன் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்றால் உன் தனிப்பட்ட விருப்பத்தை புறந்தள்ளிவிட்டு அடியேனுக்காக அப்பணியை நிறைவேற்றி விடுவாய். என்ன மலராண்டான், அடியேன் சொல்வது சரிதானே? சரிதான் சுவாமி, என்னை கேட்க வேண்டுமா? சரி நம்பி, நீயோ உன் ஊருக்கு புறப்படப் போவதாக தெரிவித்து விட்டாய். பின் மாரநேர் நம்பிக்கு எப்போது பாடங்களை ஆரம்பிக்கப் போகிறாய்? இல்லை இப்போதைக்கு தள்ளி போட்டு விடலாம் என்கிறாயா? அப்படி சொல்லவில்லை சுவாமி. தங்களிடம் ஒரு விண்ணப்பம். இங்கிருந்து கொண்டு அவருக்கு பாடங்களை ஆரம்பிப்பதை விட அடியேனோடு அழைத்து சென்று அடியேனின் அகத்தில் இருந்து பாடங்களை தொடங்கலாம் என்றிருக்கிறேன். நல்ல யோஜனைதான். உடனே அதை செய். அடியேனுக்கு பூரண சம்மதமே. உத்தரவு சுவாமி. மலராண்டான். சுவாமி, நீ போய் மாரநேர் நம்பியை அடியேன் அழைத்ததாக கூறி உடனே அழைத்து வா. ஆகட்டும் சுவாமி. திருக்கோஷ்டி, மாரநேர் நம்பி உன்னுடன் புறப்பட தயாராகும் வரை சற்று பொறுத்து கிளம்பலாம் அல்லவா? மறுபேதும் இல்லை சுவாமி. முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மாரநேர் நம்பிக்கு உம் பாடங்களின் முடிவில் ஏற்படும் திருப்தியே என் திருப்தி. அதை மறந்து விடாதே. என்ன திருக்கோஷ்டி, சொன்னவை அனைத்தும் புரிந்ததல்லவா? புரிகிறது சுவாமி. அடியேன் சுவாமி. மாரநேர் நம்பி, நீ உடனடியாக திருக்கோஷ்டியூர் புறப்பட தயாராகு. உன்னை தன்னருகே வைத்துக்கொண்டு சம்பிரதாய பாடங்களை நடத்த திருக்கோஷ்டி நம்பி சித்தமாக இருக்கிறார். உடனே புறப்பட வேண்டுமா சுவாமி? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஒன்றுமில்லை. தங்களுக்கு அடியேன் செய்து வரும் சேவைகள் அதையெல்லாம் மலராண்டான் பார்த்துக் கொள்வான். நீ கவலை கொள்ளாமல் புறப்பட்டு போய் வா. திருக்கோஷ்டி நம்பி விருப்பம் தெரிவித்த உடனேயே அதை உபயோகப்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இவரிடமிருந்து அரும்பொருளை தெரிந்து கொள்வதற்கு பல பேர் தவமாய் தவம் இருப்பார்கள். உனக்கோ வாய்ப்பு தேடி வந்துள்ளது. எனவே உடனே புறப்படு. உத்தரவு சுவாமி. வா கோவிந்தா. உங்களை எங்கெல்லாம் தேடுவது? எதற்காக அண்ணா இப்படி தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? மனது சரியில்லை. இப்படி தனிமையில் உட்கார்ந்திருந்தால் மனது அமைதிப்படுமோ என்றெண்ணித்தான் உட்கார்ந்திருக்கிறேன்.
எவ்வளவு நேரமாக இப்படியே உட்கார்ந்திருப்பீர்கள்? வாருங்கள் அண்ணா, அகத்திற்கு போகலாம். இல்லை கோவிந்தா, நீ போ. நான் கோயிலுக்குச் சென்று பெருமாளின் பள்ளியறை சேவையை தரிசித்துவிட்டு பிறகு வருகிறேன். உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. இதனாலேயே என் மனதும் மிகவும் சங்கடப்படுகிறது அண்ணா. எப்போதும் என்னுடன் ஏதாவது தத்துவார்த்தமான விஷயங்களில் தர்க்கம் செய்து கொண்டோ அல்லது விளக்கம் சொல்லிக் கொண்டோ இருக்கும் நீங்கள் இப்படி வாய் பேசாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. பல பேருடைய மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்கும் நீங்கள் இப்படி குழம்பலாமா? என்ன செய்வது கோவிந்தா? கர்ம பந்தம் என்பது யாரையும் விடுவதில்லையே. என்னை மட்டும் விட்டுவிடுமா என்ன? பகவான் கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த மாயையில் சிக்கிக் கொள்ளாதவர்களே இல்லை என்றுதானே சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே கண்ணன் தானே முறையான பயிற்சியாலும் இடைவிடா முயற்சியாலும் குறைவில்லா பக்தியாலும் அதை வெல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பெருமாள் என்னை இல்லறத்தில் தள்ளி என்ன விளையாட்டு விளையாட வேண்டும் என்றிருக்கிறாரோ அதை நிறைவேற்றிக் கொள்ளாமல் விட்டு விடுவானா? அவர் எனக்காக தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த கிரகஸ்தாசிரமம் என்பது அடியேன் சற்றும் விரும்பாத பாதை. உங்களுடன் பேசியும் பழகியும் வந்த எனக்கே கிரகசாஸ்திரத்தில் சற்றும் விருப்பமில்லை எனும் போது உங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அண்ணா? அடியேன் கிரகஸ்தாசிரமத்திற்கு எதிரானவன் அல்ல. நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. ஆனால் அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தையும் திறம்பட வகித்து அதே சமயம் ஆன்மீகத்திலும் இறை பக்தியிலும் குறை வைக்காமல் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் வேதோபனிஷதுகளையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறார்களே. அந்த திறமை எனக்கில்லையோ என்பதுதான் என் ஐயம். இல்லறம் எனும் பெருங்கடலில் வீழ்ந்து தட்டு தடுமாறி நீந்தி கரை சேர்வதற்குள் ஆயுள் முடிந்துவிடுமோ என்று எனக்கு ஒரு அச்சம். கண்ணெதிரே அல்லல் படும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பரிகாரம் காண வேண்டும். இறைபக்தி அனைவருக்கும் பொதுவானது என்ற எண்ணத்தை வேரூன்றச் செய்ய வேண்டும் என்று இப்படி பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற என் விருப்பத்துக்கு இல்லறம் பெரும் முட்டுக்கட்டையாகி விடுமோ என்று நான் நினைக்கிறேன். உங்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ளாதவன் இல்லை உங்கள் தமையன் கோவிந்தன். பொதுநலம் பற்றி சிந்திக்கும் அதே சமயம் நம் பெற்றோர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அவர்களின் விருப்பத்தையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? முக்கியமாக பெரியம்மாவின் விருப்பம் தாங்கள் இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். அதை உதாசீனப்படுத்துவது சரியில்லைதான். அம்மாவின் விருப்பம்தான் உலகில் ஒவ்வொரு தாயின் விருப்பமும். ஆனாலும் நான் ஏன் குடும்பம் என்ற பந்தத்துக்குள் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்று அவர்கள் மனம் புண்படாமல் எடுத்துரைத்திருக்கிறேனே. அதை பெரியம்மா முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியவில்லையே. உடனடியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போக போக அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிறகு எதற்காக நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களின் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. இருந்தாலும் அம்மாவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் மனதில் ஒரு பக்கம் நெருடிக்கொண்டே இருக்கிறது. பெரியம்மா தன் மனதை நீங்கள் கூறியது போல் மெதுமெதுவே மாற்றிக்கொள்ளும் போது தங்களின் இந்த நெருடலும் வெகுவாக குறைந்துவிடும். சரி, வாருங்கள், அகத்திற்கு போகலாம். இல்லை கோவிந்தா, நீ போ. நான் அப்போது சொன்னது போலவே கோயிலுக்கு சென்று பள்ளியறை சேவையை சேவித்துவிட்டு வந்து விடுகிறேன். அண்ணா, நான் என்றும் உங்களை கட்டாயப்படுத்தினவன் இல்லை. இருப்பினும் என் மனதில் தோன்றியதை கூறுகிறேன். நீங்கள் இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருப்பதால் கோவில் துப்புரவு பணிகளும் தமிழ் பாசுர வகுப்பும் தடைப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் உடனிருந்தால் மட்டுமே எங்களால் அந்த பணிகளை திறம்பட செய்ய முடியும். உண்மைதான் கோவிந்தா. என் சுய விருப்பு வெறுப்புகளின் முக்கியத்துவத்தை காட்டி இந்த சமூக பணிகளை மறந்தது என் தவறே. என்னை மன்னித்துவிடு கோவிந்தா. வா, சென்று பணிகளை கவனிப்போம். அப்படியானால் உங்கள் கணக்குப்படி வெண்ணெய் என்றைக்குத்தான் வரும்? அநேகமாக நாளை வந்துவிடும் சுவாமி. அநேகமாக, அதுவும் நிச்சயமில்லை. நான் என்ன செய்யட்டும்? கண்டிப்பாக புதன்கிழமைக்குள் வந்துவிடும் என்றான். ஆனால் வரவில்லையே. உடனே நீர் நேராக அவனிடத்திற்கே சென்று பார்த்திருக்க வேண்டாமா? அவன் காஞ்சியம்பதியில் இருக்கிறான் சுவாமி. ஏன்? காஞ்சியம்பதியில் இருந்தால் என்ன? அது என்ன ஸ்ரீரங்கத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது? இங்கே அருகில்தானே இருக்கிறது. சென்று வர வேண்டியதுதானே.
பொறுப்பை தட்டி கழிக்க இப்படியெல்லாம் பேசுகிறீர். அப்படி இல்லை சுவாமி. அந்த வெண்ணைக்காரன் வாக்கை நான் அப்படியே நம்பிவிட்டேன். அடியேனால் நீர் கூறியதில் சமாதானமாக முடியவில்லை. இது கார்த்திகை மாதம் என்று நீர் சரியாக உணரவில்லையா? வழக்கமாக உள்ளதை விட நெய் சற்று அதிகமாகவே செலவாகும் என்று தோன்ற வேண்டாமா உமக்கு? இனிமேல் வெண்ணெய் வந்து அதை உருக்கி நெய்யாக்கி பின் உபயோகிக்க வேண்டும். நீர் இப்படி அசிரத்தையாக இருப்பீர் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இம்முறை மட்டும் மன்னித்து விடுங்கள். உங்கள் மன்னிப்பெல்லாம் அடியனுக்கு தேவையில்லை. எமக்கு தேவை வெண்ணெய் அல்லது நெய். என் அப்பன் ஆதிகேசவனுக்கு குறைவின்றி அவன் சந்நிதியில் நெய் தீபம் எரிய வேண்டும். நெய் தீபத்தின் ஒளியில் அந்த ஆதிகேசவனின் திருவழகு சுடர்விட்டு ஒளிரும். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். இம்முறை உங்கள் யோசனைப்படியே நெய்யாகவே எங்காவது அலைந்து திரிந்து கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். இதை நீங்கள் முதலிலேயே செய்திருக்க வேண்டும். சரி, இனி தாமதம் வேண்டாம். தாங்கள் கூறியபடி வேலையை முடியுங்கள். அப்படியே செய்கிறேன் சுவாமி. என்ன சோமயாஜி சுவாமிகளே, தாங்களா இது? ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அர்ச்சகரே? இல்லை, தாங்கள் குரலை இவ்வளவு உயர்த்தி பேசி நான் பார்த்ததே இல்லையே. கோபமும் சற்று கொப்பளித்து எழுந்தது போல் தெரிந்தது. பகவான் விஷயத்தில் பொறுப்பில்லாமல் இருந்தால் அடியேனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சற்று கோபமாக பேசிவிட்டேன். பரவாயில்லை. சாமானியத்திற்காக அல்லாது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறை கண்டுவிட்டால் கோபம் கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. அப்போதுதான் மறுமுறை அந்த தவறு நிகழாது தடுக்கப்படும். 3 வேளையும் சுடர் விளக்கும் நந்தா விளக்கும் கண்டிப்பாக தடையின்றி எரிய வேண்டும். அதுதான் என்னுடைய ஆவல். கவலையை விடுங்கள் சோமயாஜி. அடியேனின் கைவசம் இருக்கும் நெய்யிருப்பு இன்னும் 2-3 நாட்களுக்கு வரும். அப்பாடா, இப்போதுதான் நிம்மதி. மிக்க நன்றி அர்ச்சகரே. இதில் எனக்கு எதற்கு நன்றி? அவசர கால தேவைக்கு நெய் எடுத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாங்கள் தானே யோசனை கூறினீர்கள். அதன்படி எடுத்து வைத்ததுதான் இந்த நெய். நல்லது அர்ச்சகரே. கோயில் கையிருப்பு குறையும் போதே கணக்கர் தொய்வில்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திட்டமிடுதலில் நல்ல பலன் கிடைக்கும். ஞான ஒளி பரவச் செய்யும் கோவிலில் நித்தியம் சுடர் ஒளி பரவி இருக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் கூறியது மிகவும் சரி. ஆனால் இப்போது அடியேனுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. அது என்ன சுவாமி? நெய் என்னவோ எத்தனை நாட்கள் ஆனாலும் கெடாது. ஆனால் தர்பை போன்ற ஆராதனைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள் அதிக நாள் கையிருப்பில் வைத்துக் கொள்ள முடியாதே. ஆமாம் அர்ச்சகரே, தாங்கள் குறிப்பிட்டது முற்றிலும் சரி. தர்பை புல்லை குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல் உபயோகிக்க முடியாத, உபயோகிக்கவும் கூடாத. பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகிக்கும் சுகந்த பரிமள பொருட்களுக்கும் அப்படியே. அதனால் இப்பொழுது அதற்கும் ஒரு வழி செய்ய வேண்டுமே. அதோ அங்கு வருவது ஆறாவமுதன் தானே? அடியேனுக்கு தெரிந்த ஆரவாமுதன் குடந்தையில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். யார் இந்த நடந்து வரும் ஆரவாமுதன்? என்ன அர்ச்சகரே, நமக்கு வெகு அருகிலேயே இருக்கிறார். உமக்கு தெரியாதா? நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள் ஆறாவமுதரே. சௌக்கியம் தானே? மிக்க சௌக்கியம். அர்ச்சகர் சுவாமிகளே, இவர்தான் ஆறாவமுதர். இந்த ஊர் ஆறாவமுதர். அடியேன் வரவேண்டும். அடியேன் நமஸ்காரம். கிட்டத்தில் பார்க்கும்போது முன்பே பார்த்த பரிச்சயம் போல் தெரிகிறது. ஆனால் சரியாக ஞாபகத்திற்கு வரவில்லை. இவர் நம் கோவிலுக்கு 2 தெரு தள்ளிதான் இருக்கிறார். மன்னிக்க வேண்டும், இவ்வளவு அருகில் இருந்தும் தங்களை தெரிந்திருக்கவில்லை. தாங்கள் பாடசாலை ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? அடடா அர்ச்சகரே, இவர் அடடா. என்னவாயிற்று சோமயாஜி? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைகிறோமே. ஓ, இவரே வெண்ணெய் விற்பவர் தானா? அர்ச்சகரே, தங்கள் நகைச்சுவை பேச்சுக்கு அளவே இல்லை. நாம் நெய்யொழுக பேசிவிட்டு கடைசியாக ஒரு விஷயம் பேசினோமே. அது ஆராதனைக்கு தர்பை கட்டு பற்றி பேசினோமே, அதை சொல்கிறீர்களா? அதேதான். அந்த புனிதமான தர்பை புல்லை பத்திரமாகவும் முறையாகவும் பராமரித்து பெரும்பாலான கோயில்களுக்கும் வைதீகத்துக்கும் விற்பனை செய்து வருகிறார் இவர். தரமாகவும் இருக்கும், குறைந்த விலையில் நிறைந்த எண்ணிக்கையிலும் இருக்கும். அதற்கும் மேலாக பகவத் காரியம் என்பதால் இவரிடம் ஒரு சேவை மனப்பான்மையும் இருக்கும். அப்படியானால் நாம் இவரிடமே கொள்முதல் செய்து கொள்ளலாம் போல் இருக்கிறதே. அதைத்தான் அடியேனும் சொல்ல வந்தேன். என்ன சோமயாஜி, கோயிலில் ஹோமத்திற்கும் ஆராதனைக்கும்
தர்ப்பம் தேவைப்படுகிறதா? அடியேன் வரும் முன் அதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தீர்களா? தர்பை புல் மட்டுமல்ல, இன்னும் சில பூஜை பொருட்களும் கொள்முதல் செய்ய வேண்டியுள்ளது. தங்களுக்கு ஒரு விஷயம் அடியேன் சொன்னேனா என்று நினைவில்லை. இப்போது 1 மாதமாக மஞ்சள், குங்குமம் இவற்றோடு ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவற்றை எல்லாம் இவை எந்த பிரதேசத்தில் விசேஷமோ அவ்விடத்திலிருந்தே வரவழைத்து விநியோகித்து வருகிறேன். நம் கோவிலுக்கு அதுவும் தேவை என்றால் கொள்முதல் விலை என்னவோ அதற்கே தருகிறேன். அடியேனுக்கு லாபம் எதுவும் வேண்டாம். ஆஹா, அருமை ஆர்வாமுதரே, ஆதிகேசவனுக்கு அற்புதமான சேவை செய்ய போகிறீர். ஆமாம், தங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள்? ஒன்றே ஒன்றுதான். திருமணப்பிராயத்தை அடைந்து விட்டாளா? அடைந்து விட்டாள். அப்படியா? மஞ்சள் குங்குமம் கோவிலுக்கு விநியோகம் செய்யும் உங்கள் அகத்திலும் சீக்கிரமே மஞ்சள் குங்குமம் விசேஷமாக உபயோகிக்கும் வேலை வரட்டும். புரியவில்லையா? சீக்கிரமே உன் பெண்ணிற்கு நல்ல வரன் அமையட்டும் என்றேன். மிக்க நன்றி. சோமயாஜி, தாங்கள் இவரிடம் பேசிக் கொண்டிருங்கள். ஆதிகேசவனுக்கு தளிகை சமர்ப்பிக்கும் நேரமாகிவிட்டது. அடியேன் புறப்படுகிறேன். வரட்டுமா? வாருங்கள். அர்ச்சகர் வாக்கு அந்த ஆதிகேசவனின் வாக்கு, அடியேனின் சொந்த அனுபவம் அப்படி. சரி, உமது அகத்தில் எல்லோரும் நலமா? சுட்டிப்பெண் தஞ்சமாம்பாள் எப்படி இருக்கிறாள்? இப்போது சுட்டித்தனம் எல்லாம் அடங்கிவிட்டது. எப்போதாவது கோயில் குளம் என்று சென்று வருகிறாள். மற்றபடி வேறு எங்கும் செல்வதில்லை. நானும் காந்திமதி மூலம் கேள்விப்பட்டேன், நன்கு வளர்ந்து விட்டாள் என்று. அவள் அம்மாவிற்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறாளா? அதிலெல்லாம் ஒரு குறையும் இல்லை. இருவரும் அவ்வளவு ஒற்றுமை. இருப்பினும் அவ்வப்போது சிறு சிறு பிணக்கு இருக்கும். அது பாசத்தால் ஏற்படும் பிணக்கு ஆறாவமுதரே. சரி, தங்கள் மகன் ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? நலத்திற்கு எந்த குறையும் இல்லை. அவன் அம்மாதான் தனக்கு சீக்கிரம் மருமகள் வரவில்லையே என்ற குறையோடு இருக்கிறாள். அந்த ஆதிகேசவன் என்ன சங்கல்பத்தில் இருக்கிறானோ அதன்படிதானே நடக்கும். சோமயாஜி, ராமானுஜனுக்கு என்று இனி ஒருத்தி புதிதாகவா பிறக்கப் போகிறாள்? எங்கோ நிச்சயம் பிறந்திருப்பாள். வேலை வரும்போது ஆதிகேசவன் அப்பெண்ணை வெளிச்சமிட்டு காட்டுவார்.